We thank God for His word. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். On Wednesdays in our meditation, புதன்கிழமை நாம் செய்கிற தியானத்திற்காக நன்றி செலுத்துவோம். we have been meditating upon the progressive salvation. நம்முடைய முன்னேறுகிற ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். Our spirit has been saved. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. Our soul is being saved. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. And our body shall be redeemed. மேலும் நம்முடைய சரீரம் மீட்கப்படும். You know, and we thank God for the way God has been unfolding this precious truth to those who are open hearted. தங்கள் இருதயத்திலே திறந்திருக்கிறவர்களுக்காக தேவன் தன்னுடைய இந்த வெளியேற பெற்ற சத்தியத்தை திறந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். And the reality is, if we have been serious with God's word in these days, we would be experiencing that saving power of God in the realm of our soul in these days. உண்மை என்னவெனில் இந்த நாட்களிலே நாம் திறந்த இருதயமுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான இந்த ஆத்தும ரட்சிப்பை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். All right. We would be experiencing the saving power of God. தேவனுடைய ரட்சிப்பை நாம் இப்பொழுதும் அனுபவிப்போம். Yes. We would be experiencing the power of that word in our day-to-day lives. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலே அந்த தேவ வார்த்தையினுடைய வல்லமையை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். So it's not a matter of merely getting some information, but the reality is my soul is being saved today. My mind is being renewed in these days. ஏதோ காரியங்களை கேட்பது தகவலை பெறுவது காரியமல்ல. ஆனால் உண்மை என்னவெனில் என்னுடைய ஆத்மா இப்பொழுது ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மண்டலத்திலே நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். I'm turning and returning. நான் திரும்பி மறுபடியும் வருகிறேன். There is a work of repentance that is happening in my life now and in these days. இந்த நாட்களிலும் இப்பொழுதும் ஒரு மனம் திரும்புதலின் கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. We heard that repentance is a key word for an overcomer. தேவாளிக்கு மனம் திரும்புதல் என்பது ஒரு முக்கியமான வார்த்தை என்று நாம் கேட்டோம். I'm not getting back to those things again tonight. இன்று இரவு அந்த காரியங்களை மறுபடியும் சொல்லவில்லை. But just a reminder as we progress on today. இன்று நாம் தியானிக்கிறதான வேளையிலே உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். It is very necessary for us to hold on to these important principles which God has been ministering to us. இந்த முக்கியமான நியதிகளை நாம் கைக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. We heard that faith is a spiritual force. நாம் கேட்டோம் விசுவாசம் ஆவிக்குரிய வல்லமை என்று கேட்டோம். Fear is also a spiritual force. பயமும் ஒரு ஆவிக்குரிய வல்லமை என்று கேட்டோம். Faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியினாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் வருகிறது. There is a voice behind faith. விசுவாசத்திற்கு பின்பாக ஒரு சத்தம் இருக்கிறது. Voice. ஒரு சத்தம். And that voice is the voice of the living God. அது ஜீவனுள்ள தேவனுடைய சத்தமாகும். And also there's a voice behind fear. மேலும் அந்த பயத்திற்கு பின்பாகவும் ஒரு சத்தம் இருக்கிறது. And that voice is the voice of the enemy. அந்த சத்தமானது அது சத்துருவினுடைய சத்தமாகும். And we are responsible whose voice we are listening to in our life. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சத்தத்தை நாம் கேட்கிறோம் என்பதற்கு நாமே பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். And there we have to repent in our life. இந்த இடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. We need to turn from that wrong voice that we are listening to in our day-to-day life. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் கேட்கிறதான அந்த தவறான சத்தத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது. As we heard from Amos chapter 3 and verse 3. ஆமோஸ் 3:3 கேட்டோம். How can we walk together unless we have planned for it or planned it? இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய அவர்கள் தொடர்ந்து பிரயாணிக்க கூடுமோ? Do men travel together unless they have planned it? இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய அவர்கள் தொடர்ந்து பிரயாணிக்க கூடுமோ? With whom we talk, and walk, we are in agreement with that person. யாரோடு கூட பேசி நடக்கிறோமோ அந்த நபரோடு கூட நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம். Now these are not mere knowledge, but these are practical day to day
experiences that we should have in our life. இது ஏதோ ஒரு கேட்க வேண்டிய காரியம் அல்ல, ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இதை நாம் அனுபவிக்கிறவர்களாக Otherwise இருக்க there is வேண்டும். no progress. இல்லாவிட்டால் நாம் முன்னேற முடியாது, There is no change. ஒரு மாற்றம் இருக்காது, There is no எந்த growth. வளர்ச்சியும் இருக்காது. So we see that God is sending His word that there would be changes in our lives in these. இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் வரும்படியாக தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். So we need to really be strong in our hearts and have a strong resolve to walk every day with the Lord, in agreement with the Lord and His word. Therefore we are into a covenant of life with the Lord. ஆகவே நம்முடைய இருதயத்திலே ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தேவனோடு கூட நான் நடப்பேன், தேவ வார்த்தையோடு கூட ஒருமனப்பட்டிருப்பேன், தேவனுக்கென்று நடப்பேன் என்று நாம் உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால், as we heard, we can have our devotion, we can have our good time with the Lord in the morning, and the whole day we may be talking to the enemy and meditating on his fears and many things that he can bring in negatively into your life. Don't blame God then. இல்லாவிட்டால் நாம் என்ன நடக்கும் என்றால், காலையிலே நாம் தியானம் செய்யலாம், வேதம் வாசிக்கலாம், ஆனால் அதற்கு அப்புறமாக எதிரியானவன் நம்முடைய சிந்தையிலே வந்து மரணத்தை விதைக்கலாம், எதிர்மறையான காரியங்கள் நம் வாழ்க்கையிலே செயல்படலாம். அதற்காக தேவனை நீங்கள் தூஷிக்க கூடாது. So it is necessary to keep our thoughts on God and His word. He is speaking to us. தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நாம் சிந்தையை நாம் கொடுக்க வேண்டும். And we heard many things even last week. கடந்த வாரம் மிக தெளிவாக நாம் கேட்டோம். While majority of God's people have rejected God's counsels. அநேகமான ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை நிராகரித்து விட்டிருக்கிறார்கள். The fivefold ministry. 5 விதமான ஊழியங்கள், the spiritual gifts, ஆவிக்குரிய வரங்கள், and the power of the Holy Spirit baptism. ஆவியினுடைய அபிஷேகம், many things the carnal mind questions and rejects. இப்படி பலவிதமான காரியங்களை மாம்ச சிந்தையானது கேள்வி கேட்டு நிராகரிக்கிறது. And we heard very clearly we need to believe in God's word and the things that God has provided for our growth. ஆகையால் தேவனையும் நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஏற்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We heard very clearly the goal of the ministries is to present us faultless, to present us perfect in Christ Jesus. அப்படியாக அந்த ஊழியத்தினுடைய இலக்கு என்னவென்றால் நம்மை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாகவும் நிறுத்த வேண்டும் என்பதாகும். That is the focus. இதுவே இலக்காகும். As we also heard from Paul's life, பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கேட்டோம். He said he is pressing to the mark. தனக்கு வைத்திருக்கிற இலக்குக்கு முன்பாக முன்னேறுகிறேன் என்று சொல்கிறார். That mark is the fullness of Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூரணமே அந்த இலக்காகும். We heard very clearly. நாம் தெளிவாக கேட்டோம். The undisputable goal in the word of God is the fullness of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணமே சந்தேகத்திற்கு இடமில்லாத நம்முடைய இலக்காக இருக்கிறது. It's not a question whether it is possible or not. அது சாத்தியமா இல்லையா என்பது கேள்வி அல்ல. But the one who has called us kept that to be our goal. ஆனால் நம்மை அழைத்தவர் அந்த இலக்கை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். And I am to keep my heart and my soul, my whole thing upon this target. என்னுடைய முழு இருதயத்தோடும் மனதோடும் இந்த இலக்கை நான் வைக்க வேண்டும். We need to believe like Caleb and Joshua of old that God is able to bring me into it because it's He who called me into it. அவரே அந்த காரியத்திற்கு நம்மை அழைத்தபடியால் பழைய ஏற்பாட்டு யோசுவா காலேபை போல என்னால் முடியும், அவரால் முடியும் என்று சொல்ல முடியும். So it's not a matter whether I can make it or not. நான் அடைவேனா இல்லையா என்பது காரியம் அல்ல. And so I concentrate on other things. ஆகையால் மற்ற காரியங்களிலே நான் குறி வைக்கிறேன். But it is necessary for me to know what is the target, what is the goal, what is set before me. ஆகையால் இதை நான் அறிய வேண்டியது மிக முக்கியம். எனக்கு முன்பாக என்ன இருக்கிறது, எனக்கு முன்பாக என்ன இலக்கு இருக்கிறது என்பதை நான் அறிய வேண்டும். Unfortunately today many have drawn false finish lines and they are running their race to those false finish lines. நாம் கேட்டது போல துரதிர்ஷ்டவசமாக அநேகர் தவறான எல்லைக்கோட்டை போட்டு தவறான எல்லைக்கோட்டிலே தங்களுடைய ஓட்டத்தை ஓடுகிறார்கள். As we shared, as we see from the life of Paul, he wasn't satisfied with all that he had attained.
so far, in his life. அப்படியாக பவுலானவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் என்னவெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அடைந்தாரோ அதனால் அவர் திருப்தி அடைந்து காணப்படவில்லை. He said, I forget those அந்த things காரியங்களெல்லாம் நான் மறந்து and I press toward the mark. எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற And we இலக்குக்கு explained ஓடுகிறேன். all that last Wednesday. இதை நாம் புதன்கிழமை நாம் பார்த்தோம். And we thank God for the Passover experience in our lives. பஸ்கா பண்டிகையின் அனுபவத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் நன்றி Where we செலுத்துவோம். experience Jesus Christ as the அது Lamb. இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் Yes. என்று அர்த்தமாகும். We thank God that experience was, sealed by the baptism of water. அந்த அனுபவமானது அந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தினாலே முத்திரை And போடப்பட்டது. we thank God for the Holy Spirit baptism thereafter. அதற்கப்புறமாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காகவும் நன்றி And செலுத்துவோம். as we heard very நாம் clearly, தெளிவாக கேட்டது போல that the purpose of Pentecost is to bring us into the Feast of அந்த Tabernacles. பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய நோக்கம் என்னவென்றால் நம்மை கூடார பண்டிகைக்கு கொண்டு வருவதாகும். And remember, the husbandman is waiting for the early and the latter அந்த rain. பயிரிடுகிறவர்கள் முன்மாறி பின்மாறி மழைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள். The Lord will send the rain and there will be a gathering of the harvest to maturity. அப்படியாக தேவன் மழையை நிச்சயமாக அனுப்புவார். அந்த இடத்திலே ஒரு அறுவடைக்காக முதிர்ச்சி அடைந்த நிலை காணப்படும். And as we heard, the Lord did send forth the latter rain in 1948. நாம் கேட்டது போல 1948 தேவன் பின்மாரி மழையை பொழிந்தருளினார். God's people experienced the showers of the latter rain. தேவனுடைய ஜனங்கள் பின்மாரி மழையினுடைய பொழிந்தருளுதலை அனுபவித்தார்கள். And that rain is still falling on the hungry hearts even today. இப்பொழுதும் கூட தாகமாக இருக்கிற இருதயத்திலே அந்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. And that rain will fall in greater measure in these end times as God's people who hunger and thirst and turn to him in this hour. இந்த நொடிப்பொழுதிலும் கூட அந்த தேவனுடைய ஜனங்கள் தாகத்தோடு தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தை திருப்பும் பொழுது தேவன் பெரிய அளவிலே பின்மாரி மலையை அங்கு ஊற்றுவார். As I shared in the name of the Lord even last கடந்த week, வாரம் தேவனுடைய நாமத்திலே பகிர்ந்து கொண்டேன். there will be some of us who will live to see a visitation of God that is beyond what you can ask or think. நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக தேவனுடைய வருகை காணப்படும் பொழுது அதை பார்ப்பதற்கு நம்மில் சிலர் உயிரோடு கூட இருப்பார்கள். And that will bring the saints of God to that full expression of the life of the Son. அந்த காரியமானது குமாரனுடைய ஜீவனுடைய பரிபூரணத்திற்கு அவர்களை கொண்டு வரும். As I shared, we must live in that hope, saints of தேவ God. ஜனங்களே, நாம் இந்த நம்பிக்கையோடு கூட வாழ வேண்டும். I must walk in agreement with the word of தேவ God. வார்த்தையோடு கூட நான் ஒருமனப்பட்டு வாழ வேண்டும். That's the way Enoch walked with God. இப்படியாகவே ஈனோக்கு தேவனோடு கூட நடந்தார். So we must walk in agreement with God's word and not in agreement what is happening today around நம்மை us. சுற்றி இருக்கிற காரியங்களோடு கூட ஒத்து போகாமல் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதோடு கூட நாம் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். That's how Enoch walked with God. இப்படியாகவே ஈனோக்கு தேவனோடு கூட He நடந்தார். saw things which were to happen, thousands of years ahead. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பாக வருகிற காரியங்களை அவர் பார்த்தார். And I would like to say, brothers and sisters, that a new day has dawned upon his church. அவருடைய சபைக்கு மேலாக புதிய நாளானது உதித்திருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். The harvest of the feast of tabernacles is at hand. கூடார பண்டிகையினுடைய அறுவடையின் நாளானது மிகவும் சமீபித்திருக்கிறது. The Lord has begun a work upon this earth by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் இந்த பூமியிலே தேவன் ஒரு கிரியை ஆரம்பித்திருக்கிறார். And he is inviting the hungry and thirsty to be part of this work of இந்த God. தேவனுடைய கிரியையிலே பங்கு கொள்ளும்படியாக அவர் தாகமுள்ள ஆத்துமாக்களை தவணமுள்ள ஆத்துமாக்களை அழைக்கிறார். It is so important how we respond to God's word, therefore, in this present time. இப்பொழுதைய நாட்களிலே எப்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. May we, totally set aside every kind of unbelief in our hearts. நம்முடைய இருதயத்திலே எல்லா விதமான அவிசுவாசத்தையும் நாம் எடுத்து போட கடவும். Yes. It is so இது important மிக முக்கியமாக இருக்கிறது. to make sure that our hearts are open
and there is no unbelief in our நம்முடைய hearts. இருதயம் திறந்திருக்கிறதாகவும் நம்முடைய இருதயத்திலே அவிசுவாசம் இல்லாதிருக்கிறதாகவும் காணப்பட வேண்டியது அவசியமாக Many இருக்கிறது. have stopped with even, the experience of the feast of Pentecost. அநேகர் ஆவிக்குரிய அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தோடு கூட நின்று விட்டிருக்கிறார்கள். But I would like to say, brothers and sisters, we must move on. நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் தொடர்ந்து பிரயாணிக்க வேண்டும். When we turn to the book of Numbers, என்னாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். The book of Numbers, என்னாகமம் and chapter 9. 9ஆம் வசனம், 9ஆம் We won't அதிகாரம். be able to read all the verses, but we see இங்கு there நாம் பார்க்கிறோம் 15 to 23. 15 23 We read like இப்படியாக this. நாம் வாசிக்கிறோம். And on the day that the tabernacle was reared up, the cloud covered the tabernacle, namely the tent of the testimony, and at even there was upon the tabernacle, as it were, the appearance of fire until the morning. So it was always. The cloud covered it by day, and appearance of fire by night. And when the cloud was taken up from the tabernacle, then after that the children of Israel journeyed. And in the place where the cloud abode, there the children of Israel pitched their tents. Now one thing we see here இங்கு ஒரு is, காரியத்தை நாம் பார்க்கிறோம். as the cloud moved, the children of Israel were to move along with the cloud. அப்படியாக மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். Verse 18. 18ஆம் வசனம். Verse 18. At the commandment of the Lord, the children of Israel journeyed, and at the commandment of the Lord they pitched. As long as the cloud abode upon the tabernacle, they rested in their tents. கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கி இருப்பார்கள். Yes. So what does that really mean to இது us? நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? The cloud is moving. இப்பொழுது மேகமானது பிரயாணப்படுகிறது. And as the cloud is moving, we are bound to move. We cannot stay back. அப்படியாக மேகம் பிரயாணப்படும் பொழுது நாம் கட்டாயமாக மேகத்தோடு கூட பிரயாணிக்க வேண்டும். நாம் நிற்க கூடாது. And so I want to say to all of us, ஆகையால் நான் எல்லோருக்கும் சொல்கிறேன், this is beyond just a doctrine, it's just beyond just a teaching. We need to know that there is something we need to experience, in our own lives in these days. நம்முடைய வாழ்க்கையிலே உபதேசத்திற்கு மேலாக போதனைக்கு மேலாக இந்த காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. Let us arise to follow the fiery cloud of his glory in these days. இந்த நாட்களிலே அக்கினிமயமான அவருடைய மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டும். Now we know that, as we heard, the purpose of Pentecost is to bring us to the Feast of Tabernacles. நாம் கேட்டோம், அந்த பெந்தகோஸ்தே அபிஷேகத்தினுடைய அனுபவம் கூடார பண்டிகையின் அனுபவத்திற்கு நம்மை கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது. As I said, when the Holy Spirit is moving or the cloud of God is moving, we must move on. அப்படியாக ஆவியானவருடைய அந்த மேகம் எழும்பொழுது நாமும் அதோடு கூட எழும்ப வேண்டும், பிரயாணப்பட வேண்டும். The infilling of the Holy Spirit ஆவியானவருடைய நிரப்புதல் and the gifts of the Holy Spirit, ஆவியானவருடைய வரங்கள், they are only a starting point in the life of a ஒரு believer. விசுவாசியினுடைய ஆரம்ப புள்ளியே. Now let me just illustrate இதை this, நான் உங்களுக்கு விளக்குகிறேன். because I feel that some of us are still in that realm, அநேகர் இந்த மண்டலத்திலேயே காணப்படுகிறது நான் உணர்கிறேன். and we must move on. நாம் தொடர்ந்து பிரயாணிக்க வேண்டும். Let me just illustrate இதை that. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். Now today we have many who are baptized in the Holy Spirit, filled in the Holy Spirit, perhaps in our assembly. நம்முடைய சபைகளிலே அநேகர் ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்று ஆவியினால் நிரம்பி We thank இருக்கிறார்கள். God for that. Now there are those who are desiring to be baptized in the Holy Spirit. இப்பொழுதும் ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற காத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். Well, they also receive the Holy Spirit baptism. அவர்களும் அந்த அபிஷேகத்தை பெறுகிறார்கள். And they begin to speak in அவர்கள் tongues, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறார்கள். and they're happy in their spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
And as we move on to the next year, அடுத்த வருடம் நாம் பார்க்கும் பொழுது there are many more who will be baptized in the Holy இன்னும் Spirit. அநேகர் ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெறுகிறார்கள். And they speak in tongues. அவர்களும் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் And they are very happy about the things that they received of the அந்நிய Lord. பாஷையிலே பேசி சந்தோஷிக்கிறார்கள். Now, what does that really show to அது us? நமக்கு என்ன காண்பிக்கிறது? What does that really signify? உண்மையாகவே அது எதை குறிக்கிறது? I want to tell you that is not growing. அது வளர்ச்சி அல்ல. That is not அது growing. வளர்ச்சி அல்ல. What has happened அங்க என்ன is, நடந்தது என்றால் maybe there are 70 people, 70 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். you know, who are baptized in the Spirit. அவர்கள் ஆவியினால் அபிஷேகம் பெற்றவர்கள். Another 20 were baptized in the Spirit. இன்னும் 30 பேர் பெறலாம். Oh, we have become 90 people. இப்பொழுது 90 Another ஆகிவிட்டது. 30 were baptized in the Holy Spirit. இன்னும் ஒரு 20 பேர் 120 people are baptized in the Holy Spirit. 120 ஆகிவிட்டது. And in the church you are very happy. இப்பொழுது சபை மிக சந்தோஷமாக இருக்கிறது. Does that mean the church is growing? இதன் அர்த்தம் சபை வளர்ச்சியா? That is not growing. அது வளர்ச்சி அல்ல. We have only become people of the same kind. நாம் ஒரே விதமான ஜனங்களாக மாறி இருக்கிறோம், அது மாத்திரமே. We have only become people of the same நாம் kind. ஒரே விதமான ஜனங்களாக மாறி இருக்கிறோம். What kind? Born again, baptized and spirit. மறுபடியும் பிறந்த ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம். We have become people of the same இப்படி kind. ஒரே விதமான ஜனங்களாக மாறி இருக்கிறோம். Only thing is that from 70 we have gone to 120. 70 120 எண்ணிக்கையாக Is பிரிக்கிறோம். that growth? அது மாத்திரமே. That is not growth in the light of God's word. தேவனுடைய வெளிச்சத்திலே அது வளர்ச்சி அல்ல. Yes. We are getting in fact fatter. நாம் உடல் பருமனாக மாறி இருக்கிறோம், அது மாத்திரமே. Yes, we are only becoming fatter. From 70 we have come to 120. 70 120க்காக வந்திருக்கிறோம், But that is not அது growth. வளர்ச்சி அல்ல. We are only getting fatter and heavier. நாம் உடல் பருமனாகி பாரமாகி இருக்கிறோம், அது மாத்திரமே. Not really growing. அது உண்மையான வளர்ச்சி அல்ல. Now this is the way many times people think about growth. And I want to tell you in the love of God tonight to all of us. We are not to be happy because some more people are baptized in the Holy Spirit. சபைகளிலும் கூட அநேகர் Or some more அபிஷேகப்பட்டிருப்பதனால், people are baptized in the water. அநேகர் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றதினால் Remember சந்தோஷப்படக்கூடாது. that growth is moving on further. அப்படியாக அந்த வளர்ச்சி என்பது தொடர்ந்து முன்னேறுகிறதா It's இருக்கிறது. not we become fatter and also heavier as a church. சபையாக நாம் உடல் பருமனாகி பாரமாக இருப்பது வளர்ச்சி அல்ல, That is not really அது growth. உண்மையான வளர்ச்சி அல்ல. Yes, we have a few more immature people in our church. That's it. அப்படியாக நாம் அந்த வளர்ச்சி அடையாத Earlier we had 70 people, now we had 120 immature people. வளர்ச்சி அடையாத 70 பேர் இருந்தோம், இப்பொழுது வளர்ச்சி அடையாத 120 பேர். We have 70 carnal people, now we have 120 carnal. 70 மாம்ச சிந்தையாக இருந்தோம், இப்பொழுது 120 மாம்ச சிந்தையாக Paul இருக்கிறோம். said to the church in Corinth, I cannot speak unto you as unto spiritual, கொரிந்திய சபைக்கு பவுலானவர் சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்களாக உங்களோடு கூட நான் பேச முடியாது என்று சொல்கிறார். but carnal. நீங்கள் மாம்ச சிந்தையாக இருக்கிறீர்கள். Yes. So we need to understand இதை this. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Few more added. இன்னும் சில பேர் கூடி இருக்கிறார்கள், அவ்வளவு மாத்திரமே. Few more added. இன்னும் சில பேர் கூடி இருக்கிறார்கள். Few more carnal, few more immature. இன்னும் சில மாம்சத்திற்குரியவர்கள், இன்னும் சில முதிர்ச்சி அடையாதவர்கள், People without overcoming the world. உலகத்தை ஜெயம் கொள்ளாதவர்கள், You know, people without overcoming the self. இன்னும் சில சுயத்தை மேற்கொள்ளாதவர்கள், People without overcoming sin. பாவத்தை மேற்கொள்ளாத இன்னும் சிலர். And what do we have? நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? We only have a clearer, well-organized church. அப்படியாக நாம் ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறோம். All we have is a church system. நாம் பெற்றிருப்பது என்னவென்றால் ஒரு சபையினுடைய அமைப்பாகும். And we all need to see this. இதை நாம் பார்க்க வேண்டும். Brothers and sisters. தேவ ஜனங்களே, What do we really want in our life? நம்முடைய வாழ்க்கையை நமக்கு என்ன தேவை உண்மையிலே? So let's be serious, brothers and sisters. ஆகவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். A new day ஒரு புதிய நாள் is dawning upon his church now. இப்பொழுது அவருடைய சபையின் மேல் உதிக்கிறது. And his promises are here. அவருடைய வாக்குத்தத்தம் இங்கு இருக்கிறது. He is waiting for the fulfillment of his தன்னுடைய word. வார்த்தையினுடைய நிறைவேற்றத்திற்காக அவர் காத்திருக்கிறார். Yes.
And my brothers, in leadership must be able to see this very, very இந்த clearly. காரியத்தை மிக தெளிவாக நம்முடைய பொறுப்பில் இருக்கிற சகோதரர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். What do we desire to see? நாம் எதை பார்க்க விரும்புகிறோம்? More immature? இன்னும் அதிகமான முதிர்ச்சியற்றவர்களா? More carnal? இன்னும் அதிகமான மாம்சத்திற்குரியவர்களா? What do we like to see even as a church? ஒரு சபையாக என்னத்தை பார்க்க நாம் விரும்புகிறோம்? Oh, may God really help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். So I want to say one thing very clearly. ஒரு தெளிவான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Saving of the realm of our soul today is very, very important. நம்முடைய ஆத்தும மண்டலமானது ரட்சிக்கப்பட வேண்டியது இப்பொழுது மிக முக்கியமாக இருக்கிறது. Very, very important. இது மிக மிக முக்கியமானது. In our lives as individuals and corporately as His people. தனிப்பட்ட விதமாக அவருடைய ஜனமாகவும் சபையாகவும் இது மிக முக்கியமாக இருக்கிறது. So let's be willing to be changed in this. ஆகவே நாம் இந்த நொடிப்பொழுதிலே நாம் மாறுவதற்கு let's be willing for that work of the Spirit to be done in our soul man, in the realm of our thinking, in the realm of our emotions, in the realm of our choice, decisions and our will. அப்படியாக நம்முடைய ஆத்ம மண்டலமாகிய நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் இவைகளிலே ஆவியானவர் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் மனமு வந்து காணப்பட வேண்டும். I would like to go on further today. இன்று நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். Turn with me to the book of John's Gospel chapter 4. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம். John's Gospel in chapter 4. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம். I would like to read some selected verses for want of time. குறிப்பிட்ட சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். John chapter 4. யோவான் 4ஆம் அதிகாரம். Verse 4. 4. And he must needs to go through Samaria. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால். I'm reading verse 6 and 7 now. 6-7 வசனங்கள். Now Jacob's well was there. Jesus therefore, being wearied with his journey, sat thus on the well, and it was about the 6th hour. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. Yes. And there cometh a woman of Samaria to draw water. Jesus saith unto her, give me to drink. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். 16 18. Jesus saith unto her, go call thy husband and come hither. இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். Yes, that's all. Yes. Because here it says, call thy husband and come hither. It's not there. Yeah. The woman answered and said, I have no husband. Jesus saith unto her, thou hast well said, I have no husband. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். For thou hast had 5 husbands, and he whom thou now hast is not thy husband. எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். In that saidest thou truly. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். Verse 28. 28. The woman then left her water pot and went her way into the city, saith unto men, come and see a man which told me all things that ever I did. Is not this the Christ? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். Now I would like to share something out of this incident. இந்த நிகழ்ச்சியில் இருந்து ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We are, the scripture says here, he must needs to go through Samaria. அவர் சமாரியாவிற்கு வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால். Now the scriptures also says இங்கு வேதம் சொல்கிறது, and sat thus on the well, and it was about the 6th hour. அவர் ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அப்பொழுது கிணற்றின் மேல் உட்கார்ந்தார். We are at the end of the 6th hour. நாம் 6ஆம் மணி வேளையின் நிறைவு பகுதியிலே இருக்கிறோம்.
and the beginning of the seventh. ஏழாம் மணி வேளையின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். We are coming to the end of the sixth and coming into the seventh. ஆறாம் மணி வேளையின் நிறைவிலே வந்திருக்கிறோம். ஏழாம் மணி வேளையின் ஆரம்பத்தில் And very இருக்கிறோம். interesting thing is, at this particular இந்த time, குறிப்பிட்ட அந்த வேளையிலே the Lord Jesus was sitting on the well. இயேசு கிறிஸ்துவானவர் கிணற்றின் மேல் உட்கார்ந்தார். You know, Jesus is the lid to Jacob's well in the sixth hour. ஆறாம் மணி வேளையிலே யாக்கோபினுடைய கிணற்றினுடைய மூடியாக அவர் இருந்தார். Dakkan. Yeah. He sat on it. அதன் மேலாக அவர் அமர்ந்தார். He was like a lid on the well. அந்த கிணற்றினுடைய மூடியை போல் அவர் உட்கார்ந்திருந்தார். Yes, Deccan ka jaise. He was sitting there. He was more like a lid on the Jacob's well. யாக்கோபினுடைய கிணற்றின் மேலாக மூடியை போல் அவர் அமர்ந்திருந்தார். In the sixth hour, ஆறாம் மணி வேளையிலே he who is our propitiation அவரே நம்முடைய and mercy seat அவரே நம்முடைய கிருபாதார is seated on Jacob's well. நம்முடைய கிருபாதார பலியான அவரே, நம்முடைய கிருபாசனமான அவரே யாக்கோபினுடைய கிணறின் மேல் உட்கார்ந்திருந்தார். You know, he's our mercy seat அவரே நம்முடைய கிருபாசனம் and propitiation. Now, Romans chapter 3. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். Romans chapter 3, ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் verse 23. 23ஆம் வசனம். Sorry, 25, not 23. தமிழ்ல 26. Whom God has set forth to be a propitiation through faith in his blood. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். Yes. Yes, that's enough. So we see that he is our propitiation. அவரே நம்முடைய கிருபாதார பலியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். And he is our mercy seat. அவரே நம்முடைய கிருபாசனமாக இருக்கிறார். And he who is our propitiation and mercy seat is seated on the Jacob's well. அப்படியாக நம்முடைய கிருபாதார பலியாக நம்முடைய கிருபாசனமாக இருக்கிற அவரே யாக்கோபினுடைய கிணற்றின் மேல் And அமர்ந்திருந்தார். so I would like to say typologically, there is a well on the well. அப்படியாக நான் பார்க்கிறோம், கிணற்றின் மேல் உட்கார்ந்த ஜீவ ஊற்றாக அவர் இருக்கிறார். There is a well on the well. கிணற்றின் மேல் அமர்ந்த ஜீவ ஊற்றாக அவர் அமர்ந்திருக்கிறார். एक कुआं बैठा है. Amen. Hallelujah. You know, on the well there is a well. கிணற்றின் மேல் இருக்கிற ஜீவ ஊற்றான கிணறு. On the well the Lord Jesus is sitting and he is like a lid on that well of Jacob. அப்படியாக யாக்கோபின் கிணறின் மேலாக மூடியை போல அந்த ஜீவ ஊற்றாகிய கிணறு அமர்ந்திருக்கிறார். It's a typological interpretation, so listen ஆகவே carefully. இது ஒரு அடையாளக்குறியான ஒரு காரியம், இதை கவனமாக கேளுங்கள். And may God help us. தேவன் நமக்கு உதவி So in the செய்யட்டும். sixth hour, ஆகையால் ஆறாம் மணி வேளையிலே and we are moving on to the seventh hour. நாம் ஏழாம் மணி வேளைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். There is one who is sitting on the well as a lid. இப்பொழுது அந்த கிணற்றின் மேலாக மூடியை போல் Who is ஒருவர் he who is அமர்ந்திருக்கிறார். seated there? யார் அவர்? He is our propitiation and our mercy அவரே seat. நம்முடைய கிருபாதார பலி, அவரே நம்முடைய கிருபாசனம், And he is a well on the well. அவரே அந்த கிணற்றின் மேல் இருக்கிற கிணறு. And what was happening here இங்கு என்ன was, நடந்து கொண்டிருக்கிறது என்றால், you know, as we see இங்கு here, நாம் பார்க்கிறோம், there cometh a woman அங்கு ஒரு ஸ்திரீ வந்தால், of Samaria to draw water. சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால். And the woman in the Bible represents the வேதத்திலே church. ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. You know, when we read the book of எபேசிய Ephesians, புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம், chapter 5ஆம் 5, அதிகாரம் verses to 33. 23ஆம் வசனம். Yes. 7 into 33. I won't read all the verses, but just to share it for many who may be not very familiar with the scriptures. எல்லாவற்றையும் நான் வாசிக்கவில்லை. 17 இருந்து 23. You know, for the, verse, I'm reading from verse 23. For the husband is the head of the wife, even as Christ is the head of the church and is the savior of the body. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். Yes. Therefore, as the church is subject unto Christ, so let the wives be to their own husbands in everything. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு Husbands, love your எந்த wives காரியத்திலும் even as Christ also loved the church and gave himself for it. புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. So woman represents the church. அப்படியாக ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது.
But this woman இங்கு here காணப்படுகிற இந்த ஸ்திரீ is not satisfied. அவள் திருப்தி அடையவில்லை. For only he can satisfy. அவர் மாத்திரமே திருப்தி அடைய முடியும், திருப்தி அடைய செய்ய முடியும். When we turn to Psalm 107, சங்கீதம் 107, Psalm 107 and verse 9. 9ஆம் வசனம். For he satisfieth the longing soul and filleth the hungry soul with goodness. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. For this woman here that was coming to the well always, எப்பொழுதும் இந்த கிணற்றுக்கு வருகிறதான இந்த ஸ்திரீயானவள் she is never satisfied in தன்னுடைய life. வாழ்க்கையிலே எப்பொழுதும் திருப்தியாக இல்லை. And the word of God tells that only the Lord can fill the longing soul or satisfy the longing soul. தேவ வசனமானது சொல்லுகிறது, தேவன் மாத்திரமே தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்க முடியும், பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்ப And முடியும். fill the hungry soul with goodness. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்ப முடியும். So here we find the picture of the church. இங்கு நாம் சபையினுடைய சித்திரத்தை பார்க்கிறோம். A church that is not satisfied. அந்த திருப்தி அடையாத ஒரு சபை. And she's not realizing that only the Lord can really satisfy the church. சபையை தேவன் மாத்திரமே திருப்தி அடைய செய்ய முடியும் என்பதை அவள் உணராமல் இருந்தால், Now the picture of the church is very clearly reflected in the woman who has come to the well. இந்த கிணற்றினடியிலே வந்த அந்த ஸ்திரீயின் மூலமாக சபையினுடைய சித்திரத்தை தெளிவாக நாம் பார்க்கிறோம். Yes, now when we turn to verse 18, இங்கு நாம் 18ஆம் வசனம். the Lord Jesus said unto her, for thou hast had 5 husbands. எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் என்று இயேசு சொன்னார். She has had 5 husbands. அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். She has been married to a frustrating experience. அவள் ஒரு விரக்தி அடைந்த ஒரு திருமண உறவிலே இருந்தால். She has been married to a frustrating experience that was governed by her 5 natural senses. அப்படியாக அந்த விரக்தி அடைய செய்கிற ஐம்புலன்களின் ஆளுகைக்குள்ளாக அவள் காணப்பட்டாள். She has been living with these 5 senses. அவள் அந்த ஐம்புலன்களினால் ஆளுகை The செய்யப்பட்டாள். 5 senses were her 5 husbands. அந்த ஐம்புலன்களே அவர்களுடைய 5 புருஷர்களாக இருந்தார்கள். So much living by the help of these 5 senses. அவள் இந்த ஐம்புலன்களின் உதவியோடு கூட அவள் அதிகமாக வாழ்ந்திருந்தாள். And that life depending on these 5 senses have been a frustrating experience for the church. சபைக்கு இந்த ஐம்புலன்களினால் வாழ்கிற வாழ்க்கையானது விரக்தி அடைகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. And some names of her husbands can be found in the scripture. வேதத்திலே அந்த 5 புருஷர்களுடைய நாமங்களை நாம் பார்க்க முடியும். There are not 5 names, but there are about 10 of them. 5 இல்லை என்றால் 10 இருக்கலாம். There are about 10 names that I would like to give. 10 அந்த புருஷனுடைய நாமத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். And those 10 names, number 1, முதலாவது, the scripture says living soul. ஜீவ ஆத்மா என்று சொல்கிறது. Yes, we read that in the book of 1 Corinthians. 1 கொரிந்தியர். Yes, the book of 1 1 கொரிந்தியர். First 1 கொரிந்தியர் chapter 15 15ஆம் அதிகாரம் and verse 45. 45. And so it is written, the first man Adam was made a living soul. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். So that talks about the living soul. அது ஜீவாத்மாவை குறித்து பேசுகிறது. The soul man. அது ஆத்மா மனிதன். Yes. And the last Adam was made a quickening spirit. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். So some of the names of these 5 husbands of the natural senses, one is the living soul. அந்த ஐம்புலன்களாகிய 5 புருஷர்களுடைய சில நாமங்கள். And the other one is the first Adam. ஒன்னு we see in the same scripture. முதல் ஆதாமாகிய ஜீவாத்மாவானவன். Yes. We can also see Ephesians chapter 4 எபேசியர் 4ஆம் அதிகாரம் and verse 22. 22ஆம் வசனம். And ye put off concerning the former conversation of the old man. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
22. So these are some of the names of her husbands. பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we turn to the book of Genesis, we will not read all this for want of time. ஆதியாகம புத்தகத்தை வாசிக்கும் பொழுது we read Genesis 32 ஆதியாகமம் 32 and verses 24 to 32. 24 இலிருந்து 32 24 to 32. 24 இலிருந்து 32 we read there about Jacob who was wrestling with the angel of God. அந்த தேவதூதனாகிய தேவனோடு கூட போராடுகிற ஒரு யாக்கோபை நாம் பார்க்கிறோம். A man was a grabber. அவர் ஒரு எத்தனாக இருந்தார். That talks about the nature. அது ஒரு சுபாவத்தை குறிக்கிறது. One of the names of that five senses, that five husbands. அந்த ஐம்புலன்களாகிய 5 புருஷங்களுடைய ஒரு நாமம் Jacob nature, that grabbing nature. அப்படியாக அந்த பிடித்துக்கொண்ட the soul nature. அந்த ஆத்ம சுபாவம். And God said that he will change him. தேவன் சொன்னார் அவனை நான் மாற்றுவேன். To Israel. இஸ்ரவேலாக மாற்றுவேன். So another name in the Old Testament we can see. இன்னொரு நாமம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். In Genesis chapter 16 verses 1 to 4. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 4. And we see the name Ishmael. இஸ்மவேல் என்கிற அந்த நாமம். That is another name for that one of the husbands. அது அந்த புருஷர்களுடைய இன்னொரு நாமமாகும். That is Ishmael nature. அது இஸ்மவேலினுடைய நாமம். When we turn to the book of Revelation chapter 13. அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16 to 18. 16 இலிருந்து 18 வரை. We read there about the beast nature. இங்கு நாம் மிருகத்தினுடைய சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். Yes. And when we turn to the book of Deuteronomy. உபாகம புத்தகத்தை வாசிக்கும் பொழுது verse 10. 10ஆம் அதிகாரம் verse 10. 22 verse 22 10. We read about the wild ass nature. அங்கு அந்த மிருகத்தை சுபாவமாக நாம் பார்க்கிறோம். I'm told to be slowing down. Wild ass nature. அந்த மிருகத்தை சுபாவமாக பார்க்கிறோம். Yes. And that is one of the natures. அது of the five senses. அந்த ஐம்புலன்களுடைய அந்த சுபாவங்களின் ஒரு சுபாவமாகும். Yeah, I will go slow. Right, okay. Then the next one is அதற்கு பிறகாக the antichrist nature. அந்திகிறிஸ்துவினுடைய சுபாவமாகும். We read that in 1 John. அதை 1 யோவானிலே வாசிக்கிறோம். Chapter 2. 2ஆம் அதிகாரம் verses 18 to 22. 18 இலிருந்து 22 வரை வாசிக்கிறோம். And chapter 4. 4ஆம் அதிகாரம் and verse 1 to 3. 1 இலிருந்து 3 வரை. The five husbands. 5 புருஷர்கள். And these 5 natural senses. 5 விதமான ஐம்புலன்கள் அவளுடைய புருஷராக இருந்தார்கள். And these are some of the names. இவைகளே சில அவர்களுடைய நாமங்கள். We are not finished. இன்னும் நான் முடிக்கவில்லை. The other one மேலும் when we turn to Colossians chapter 2, கொலோசியர் we can read that. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். There's only one scripture portion. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். Colossians chapter 2. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். And verse 18. 18ஆம் வசனம். Yes. Let no man beguile you of your reward in a voluntary humility and worshipping of angels, intruding into those things which he has not seen, vainly puffed up by his fleshly mind. 19 மாயமான தாழ்மையினாலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையினாலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை, அது அவள் புருஷர்களில் ஒரு புருஷனாக இருந்தான். Yeah, the next one is the natural mind. இன்னொன்று ஜென்ம சுபாவமான மனது. Yeah, we read that in the book of 1 Corinthians chapter 2 verses 9 to 14. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை இதை நாம் வாசிக்கிறோம். Yes, we can quickly turn. 14ஆம் வசனம். These are easy to read and not many verses. Yeah. 1 Corinthians chapter 9. 1 கொரிந்தியர். I will read only verse 14 to save time. But the natural man receiveth not the things of the Spirit of God. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய neither can he know them because they are spiritually discerned. ஜென்ம சுபாவமான மனுஷனோ 1 Corinthians chapter 2 verse 14.
ஜென்ம சுபாவமான மனுஷனோ 9 to 14, but 14 read. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். Yes, the last one I would like to share is கடைசியான ஒன்று Romans chapter 8. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். Oh, we know that. We have several times read that. The carnal man. அது மாம்ச சிந்தை. Now, these are different names for the 5 husbands. இது அந்த 5 புருஷனுடைய பலவிதமான நாமங்களாகும். Living with these 5 husbands has been a frustrating time for the church of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்கு இந்த புருஷர்களோடு கூட வாழ்வது ஒரு விரக்தியான ஒரு அனுபவமாக இருந்தது. God's people have been living with these 5 natural senses. These 5 senses have been their husbands. தேவனுடைய ஜனங்கள் இந்த ஐம்புலன்களாகிய இந்த 5 புருஷர்களோடு கூட வாழுகிற அனுபவத்தை கொண்டிருக்கிறார்கள். It has been a frustrating experience all these years. இவ்வளவு வருடங்களாக இது ஒரு விரக்தியான அனுபவமாகவே இருக்கிறது. Yes. She had lived with a wild beast. அவள் அந்த மிருகத்தின் சுபாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாள். Very vicious, stubborn, ஒரு மன கடினமான and unyielding. ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு இருதயம். Yes, and yet as we see in John chapter 4, இருந்தாலும் நாம் பார்க்கிறோம் யோவான் 4-லே, turning back again to John chapter 4, யோவான் 4ஆம் அதிகாரம், she has been living a frustrating அவள் life. ஒரு விரக்தியடைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். And yet we see she was coming faithfully each day with her earthen vessel to draw from that nature. அப்படியாக அந்த சுபாவத்திலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக உண்மையுள்ளவளாக அனுதினமும் வந்து கொண்டிருந்தாள். Yes. குடத்தை எடுத்து வந்து கொண்டிருந்தாள். But no more, for it is approaching the 7th hour. இனிமேல் அவள் 7ஆம் மணி வேளையை அவள் சந்திக்க She வேண்டும். is coming to the 7th hour. அவள் 7ஆம் மணி வேளையை வர வேண்டும். And therefore the things are going to change. ஆகவே இந்த காரியங்கள் மாறப்போகிறது. Yes. As the time is coming from the, moving from 6th hour to the 7th hour, things are going to change. That's one thing I want to say. Lay hold of that. We'll come back to ஒரு that. காரியம் சொல்லுகிறேன். அந்த மணியானது 6ஆம் மணி வேளையிலிருந்து 7ஆம் மணி வேளைக்கு வர வேண்டியதா இருக்கிறபடியால் காரியங்கள் மாறப்போகிறது. No more she is going to come the way she has come now. அவள் வந்திருந்த விதமாகவே இப்பொழுது அவள் வர முடியாது. As the 7th hour is approaching, there's going to be a drastic change in this woman's இந்த life. ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே 7ஆம் மணி வேளையானது வரப்போகிறபடியினால் ஒரு மிகப்பெரிய மாறுதல் வரப்போகிறது. And it says 6th hour. அது 6ஆம் மணி வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It talks about the noonday. அது மத்தியான வேளையை குறிக்கிறது. And when the sun, noonday is when the sun is in his fullest strength. அந்த மத்தியான வேளையிலே அந்த சூரியனானது பெரிய அளவிலே வெளிச்சமாக காணப்படும். It's a time when the sun is in the full strength. அந்த சூரிய ஒளியானது பெரிய வெளிச்சத்திலே காணப்படும். Yes, correct. The sun can never be any bigger or brighter than it is now. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பெரிய அளவிலே சூரியனானது வர முடியாது. உச்சி வெயில் என்று சொல்லலாம். Yes, it can never be bigger and brighter than it is at the noon time. மத்தியானத்திலே இருக்கிறது போல உச்சி வெயில் என்று சொல்வோம். அதை காட்டிலும் பெரியதாக சூரியன் வர முடியாது. Yes. And what is now happening? இப்பொழுது என்ன நடக்கிறது? What is this happening now? இப்பொழுது என்ன நடக்கிறது? There is a man on the well. அந்த கிணற்றின் மேல் ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தார். A man is there sitting on the well. அந்த கிணற்றின் மேல் ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தார். If she is to draw from that old nature, she will have to move Jesus out of the way. அந்த பழைய சுபாவமான அந்த கிணற்றிலிருந்து அவள் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை அவள் அப்புறப்படுத்த வேண்டும். Yes, she cannot draw from that well of her nature again and again. மறுபடியும் The Lord Jesus has to move out of that well. மறுபடியுமாக அந்த பழைய சுபாவத்தின் கிணற்றிலிருந்து அவள் தண்ணீர் கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசுவானவர் அங்கு அமர்ந்திருந்தார். If she is to draw from that old nature, அந்த பழைய சுபாவத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் she will have to remove or move Jesus out of the way. அந்த இடத்திலிருந்து இயேசுவானவரை அப்புறப்படுத்த வேண்டியதா இருந்தது. That is very precious. அது மிக முக்கியமானது. The time and the hour has come. The Lord is determined. தேவன்
மிக தீர்க்கமுள்ளவராக இங்கே He அமர்ந்திருக்கிறார். says, you will not draw from that well anymore. இனிமேல் இந்த கிணற்றிலிருந்து நீ தண்ணீர் எடுக்க மாட்டாய். Where you used to, the time and the hour has come, you cannot draw unless you move me out of the way. நீ இந்த சுபாவமாகிய கிணற்றிலிருந்து எடுத்துக்கொண்டிருந்தாய். ஆனால் வேலை வந்துவிட்டது. நீ இந்த கிணற்றிலிருந்து இனிமேல் தண்ணீர் எடுக்க முடியாது. You have to move me out of the way. அப்படி எடுக்க வேண்டும் என்றால் என்னை நீ அப்புறப்படுத்த வேண்டும். What a divine determination of the Lord we see. இங்கு நாம் பார்க்கிறோம் தேவனுடைய தெய்வீகமான தீர்க்கம். இதை பார்க்கிறோம். The scripture says he must needs to go through Samaria. அவர் நிச்சயமாகவே சமாரியாவின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. It sounds like the Lord Jesus must come this way into our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த வழியிலே நிச்சயமாய் வர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். He must face the church in this hour. சபையாக இந்த நொடி பொழுதை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. He must meet with this church, his remnant people in this hour. இந்த நொடி பொழுதிலே தேவனுடைய சபையாக மீந்திருக்கிறவர்களாக இதை சந்திக்க வேண்டும். He is come to say that you must change. நீ நிச்சயமாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் வந்திருக்கிறார். This is the hour that changes must come into your life. அந்த மாற்றம் வர வேண்டியதாக வேளையாக இது இருக்கிறது. This is the time I am determined to bring my church into that realm and place of great change. அந்த பெரிய மாற்றத்தினுடைய மண்டலத்திற்கு தேவனுடைய சபையை கொண்டு வருகிற அந்த வேளையாக இருக்கிறது. Don't keep saying that I have been drawing from this well, from this old nature all the time, despite I know the Lord. But the Lord says that time is come. It's going to change now. தேவனை அறிந்திருந்தாலும் நான் இந்த கிணற்றில் தானே இருந்து நான் தண்ணீர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. It is time to say, Lord, it has been a frustrating time. தேவனே ஒரு விரக்தியான நேரமாக இருந்தது என்று சொல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது. God said in that you said the truth. தேவன் சொன்னார், நீ சத்தியத்தை சொன்னாய், நீ உண்மையை பேசினாய். May God help தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். to be those who will confess the truth to the Lord. தேவனுக்கு சத்தியத்தை பேசுகிறவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். She must move him out of the way if she is to draw from that well again. மறுபடியுமாக அந்த கிணற்றிலிருந்து அவள் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால் இயேசுவானவர் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். For the scripture says, now Jacob's well was there. Jesus therefore being wearied with his journey sat thus on the well, and it was about the 6th hour. அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. The Lord is determined. தேவன் முடிவெடுத்து விட்டார். He is determined to visit his தன்னுடைய church. சபையை சந்திப்பதற்கு தீர்க்க முடிவெடுத்து விட்டார். He is determined to send forth his rain. தன்னுடைய மழை அனுப்புவதற்கு முடிவெடுத்து விட்டார். He is determined to change his தன்னுடைய people. ஜனங்களை மாற்றுவதற்கு தீர்க்கமாய்விட்டார். Hallelujah. How encouraging that is to see his அவருடைய determination. தீர்க்கமான முடிவை பார்ப்பது எவ்வளவு வெளியேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. And I want to tell you, saints of God, இன்று tonight, நான் உங்களுக்கு சொல்கிறேன், the man on the well will deliver அந்த us கிணற்றில் மேல் இருக்கிறவர் நம்மை விடுதலை செய்வார். from the past frustration நம்முடைய கடந்த கால விரக்தியில் இருந்து விடுதலை செய்வார். of being married to our 5 natural நாம் senses. 5 விதமான புருஷர்களால் நாம் திருமணம் செய்யப்பட்டிருந்தோம். He that can use the ears, please use it காதுள்ளவன் and hear what the Spirit has to say. காதுள்ளவன் தேவ ஆவியை கேட்க கடவன். The man on the well, அந்த கிணற்றில் மேல் இருந்த மனிதன் on this 6th இந்த hour, 6ஆம் மணி வேளையிலே moving on to the 7th 7ஆம் மணி hour, வேளைக்கு பிரவேசிக்கிறவர் he is sitting there on the well with a ஒரு determination. தீர்க்கமான முடிவோடு கூட அந்த கிணற்றின் மேல் அமர்ந்திருக்கிறார். And if you want to again draw from that well of your old nature, you must move him அந்த out. பழைய சுபாவத்தினுடைய கிணற்றிலே மறுபடியும் நீங்கள் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். But the man on the well will deliver ஆனால் us அந்த கிணற்றில் மேல் இருந்த அவர் from the past frustrations of being married to our 5 natural senses. கடந்த கால அனுபவமாகிய அந்த 5 புலன்களினுடைய 5 புருஷர்களுடைய அனுபவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்வார். Yes, he will heal. அந்த கிணற்றில் மேல் அமர்ந்திருக்கிறவர் He will restore us குணப்படுத்துவார், மறுபடியும் from நிலைப்படுத்துவார். the misery of being yoked together with unbelief. அந்த அவிசுவாசத்தினுடைய அந்த அந்நிய நுகத்திலே அடிமைப்பட்டு தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வார். Unbelief. Yes. I would say that again. மறுபடியும் சொல்லுகிறேன், He will heal அவர் குணப்படுத்துவார், and restore நம்மை us மறுபடியும் நிலைப்படுத்துவார். from the misery of being yoked
together with unbelief. அந்த அந்நிய நுகத்தினுடைய அவிசுவாசத்தினுடைய பிணைப்பிலிருந்து நம்மை Yes, உடைப்பார். now we read that in the book of 2 2 Corinthians. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். For a moment we can turn to that. There's a scripture. அங்கு ஒரு வேத பகுதி. It says unbeliever, but I would like to say அங்கு unbeliever. அவிசுவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவிசுவாசம் என்று சொல்ல விரும்புகிறேன். Yes. 2 Corinthians chapter 6. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் Yes, verse 14. 14. Be not unequally yoked with unbelief. அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்தோடு பிணைக்கப்படாதிருப்பார்களாக. பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. I'm reading a little different. நான் வித்தியாசமாக வாசிக்கிறேன். Be not unequally yoked together with unbelief. அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்தோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Yeah. Oh my God. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். For what fellowship had righteousness with நீதிக்கும் unrighteousness? அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? And what communion had the light with darkness? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? What concord hath Christ with Belial? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? And what part hath he that believeth with an infidel? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? And what agreement hath the temple of God with idols? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? For ye are the temple of the living God. நாமே தேவனுடைய ஆலயமாக இருந்து As God has said, தேவன் சொன்னது போல I will dwell in நான் them உங்களுக்குள்ளே உலாவி and walk in them, உங்களுக்குள்ளே நடந்து and I will be their அவர் God, and they shall be my people. அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள். So God wants to break that yoke of unbelief. தேவன் நம்முடைய அவிசுவாசத்தினுடைய நுகத்தை உடைக்க விரும்புகிறார். God wants to break it. அதை உடைக்க விரும்புகிறார். And he said, what agreement you have with அதோடு unbelief? அந்த அவிசுவாசத்தோடு கூட உங்களுக்கு என்ன பிணைப்பு என்று சொல்கிறார். And brothers and sisters, தேவ ஜனங்களே, many a time we see how unbelief, comes into our life. பல வேளைகளிலே அவிசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். Unbelief. அவிசுவாசம். We are many a time yoked with unbelief. நாம் பல வேளைகளிலே நாம் அவிசுவாசத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். Please, it's time to break that yoke in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நுகத்தை உடைக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. Many a time we hear God's word, but we are yoked with பல unbelief. நேரங்களிலே தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் நாம் அவிசுவாசத்தினோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறோம். Oh may God break that yoke. தேவன் அந்த நுகத்தை உடைக்கட்டும். Many a time these natural senses push us, senses push us into that yoke of unbelief. அப்படியாக பல வேளைகளிலே நம்முடைய அந்த ஐம்புலன்களுடைய சுபாவமானது அந்த அவிசுவாசத்தினுடைய நுகத்திலே வருவதற்கு நம்மை தள்ளுகிறது. ஆகிய தேவனிடத்திலே மனம் திரும்புவதோடு கூட திரும்புவோம். May we be open to the Lord. தேவனுக்கு நாம் திறந்து காணப்படுவோம். For he is that good Samaritan. அவரே அந்த நல்ல சமாரியர். He is that good Samaritan that who will visit us. நம்மை சந்திக்கிற நல்ல சமாரியர் அவரே. He will pour in oil and wine. அவரே அந்த ரசத்தையும் அந்த எண்ணெயையும் நம்மேல் ஊற்றுவார். He will set us free. அவரே நம்மை விடுதலை செய்வார். From the bondage of being in union with a walk governed by the natural senses. அந்த 5 விதமான சுபாவங்களோடு கூட புலன்களோடு கூட நடக்கிற அந்த நடக்கையிலிருந்து நம்மை விடுதலை செய்து நம்மை விடுதலை செய்கிறவர் அவரே. Oh, the natural senses. அந்த ஐம்புலன்கள், The 5 natural senses which govern. நம்மை ஆளுகை செய்கிற ஐம்புலன்கள், The natural eye. நம்மளுடைய சரீர பிரகாரமான கண்கள், சரீர கண்கள். Ecclesiastes chapter 1. பிரசங்கி 1ஆம் அதிகாரம். Chapter 1. 1ஆம் அதிகாரம். Chapter 1. 1ஆம் அதிகாரம். And verse 8. All things are full of labor, man cannot utter. The eye is not satisfied with seeing, nor the ear filled with hearing. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. Ecclesiastes chapter 1 verse 8ஆம் 8. வசனம். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. The eye is not satisfied with seeing. காண்கிறதினாலே கண் திருப்தியாகிறதில்லை. Yes, திருப்தி नहीं होती. And the ear filled with hearing. கேட்கிறதினாலே செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. नहीं होती. So we see the natural இங்கே ear. சரீரமான அந்த கண்கள், The 5 senses, number 1 is the natural eye. அந்த கண்கள் முதலிடத்தில் இருக்கிறது.
Yes. Then the natural மீண்டும் ear. நம்முடைய சரீர பிரகாரமான செவி. We also can read Acts chapter 17. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கலாம். Natural senses. நம்மை ஆளுகை செய்கிற Acts chapter ஐம்புலன்கள் 17. 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். And verse 19. 19ஆம் வசனம். And they took him and brought him into Areopagus, saying, May we know what this new doctrine whereof thou speakest is? For thou bringest certain strange things to our ears. We should know therefore what these things are. அவர்கள் அவனை மாசு மேடைக்கு அழைத்துக் கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். Yes. So we see in Mars Hill, people gathered together, just to hear what the new things people are இங்கு நாம் speaking. பார்க்கிறோம், மார்ஸ் மேடையிலே இருந்த ஜனங்கள் அந்த நவமான காரியங்களை கேட்பதிலே அவர்கள் ஆவலாய் இருந்தார்கள். Verse 21 makes it very clear, for all the Athenians and strangers which were there spent their time in nothing else but either to tell or to hear something new. அந்த அத்தனை பட்டணத்தில் எல்லோரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. And the Lord is able to set us free from the bondage of being in union with a walk governed by the natural senses of our natural eye, seeing but not satisfied, hearing and hearing and hearing and not satisfied. அப்படியாக நம்முடைய ஐம்புலன்களாகிய கண்கள், நம்முடைய ஐம்புலன்களாகிய காதுகள் காண்கிறதுனால் திருப்தி அடையாத, கேட்கிறதுனால் செவி நிரம்பாத அந்த சுபாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்ய வாஞ்சிக்கிறார். Yes. Never satisfied. அவைகள் திருப்தி அடைய செய்யாது. Yes. Then we see the natural feeling. மேலும் நாம் கேட்கிறோம், சுபாவ உணர்வை பார்க்கிறோம். We have heard about the goat hair அந்த feeling. ஆட்டுத்தோல் ரோமத்தினுடைய உணர்வை நாம் கேட்டோம். We heard about that very clearly, so I'm not going back into those things. மறுபடியும் இதை நான் சொல்லவில்லை. Natural feelings. அந்த சுபாவ உணர்வுகள் Far away from what is the spiritual discerning feelings of the spirit. ஆவியினால் உணர்ந்து அறிந்து உணர்கிற அந்த உணர்வை காட்டிலும் இந்த உணர்வு மிக அப்பாற்பட்டதாக இருக்கிறது. Yes. And so, we see the natural feelings as a frustrating அப்படியாக feeling. சுபாவ உணர்வு நம்மை விரக்தி அடைய செய்கிறது என்று பார்க்கிறோம். We have been living in bondage to this kind of இந்த life. இப்படிப்பட்ட வாழ்க்கையினால் நாம் அடிமைப்பட்டிருந்தோம். And God is able to deliver us from இதிலிருந்து that. தேவன் நம்மை விடுதலை செய்ய முடியும். Then comes a natural taste. நாம் அந்த ருசி பார்க்கிற அந்த சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். Yes. In John chapter 2 we read, யோவான் 2ஆம் அதிகாரம், when the wine was, water was turned into அந்த wine, தண்ணீரானது திராட்சரசமாக மாறியது. the chief man there, he tasted, he said, how this wonderful wine was left for the last. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொன்னான், நல்ல ரசத்தை எப்படி நீங்கள் இதுவரை வைத்திருந்தீர்கள் என்று கேட்டான். The natural taste. அப்படியாக சுபாவ பிரகாரமான ருசி பார்த்தல். And we read about the natural smell in many places in the word. வேத வசனத்திலே நுகர்தலை குறித்தும் நாம் I'm வாசிக்கிறோம். not turning to all that. Now, what I would like to say இங்கு here நாம் is, பார்க்கிறோம், we have been having an unsatisfied life, though we have been giving to our natural senses so much. நம்மளுடைய ஐந்து விதமான புலன்களுக்கு அதிகமாக ஒப்பு கொடுத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை விரக்தியாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. We have been in bondage we have been in bondage and in union with this walk with our natural sense. நம்மளுடைய ஐம்புலன்களினால் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு கூட பிணைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The Lord would like to set us free from the bondage of being in union with a walk governed by the 5 natural senses. அப்படியாக 5 விதமான புலன்களினால் ஆளுகை செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்ய வாஞ்சிக்கிறார்.
As we said in the ஆரம்பத்தில் beginning, நான் சொன்னது போல this woman was never இந்த satisfied. சிறியானவள் எப்பொழுதும் 5 husbands, but never 5 satisfied. புருஷர்கள் இருந்தாலும் அவள் திருப்தி அடையவில்லை. You know, we have tried these relationships, அவள் இந்த உறவினால் அவள் விரக்தி அடைந்திருந்தால் these 5 அந்த senses. ஐம்புலன்களின் உறவு We were governed by these natural senses. அவள் அந்த ஐம்புலன்களினால் ஆளுகை செய்யப்பட்டிருந்தால் And these relationship with these 5 senses, they didn't really satisfy. அந்த 5 விதமான புலன்களினுடைய உறவு அவளை திருப்தி அடைய செய்யவில்லை. You know, our feelings நம்முடைய உணர்வுகள் left us broken. பல நேரங்களிலே நம்மை ஒரு உடைதலிலே வைத்திருக்கிறது. Our நம்முடைய ears காதுகள் that wanted to அதை hear. கேட்க விரும்புகிறது. You heard. You wanted to hear இன்னும் more. கேட்க வேண்டும். It brought frustration. நம்முடைய to you. வாழ்க்கையிலே அது விரக்தியை கொண்டு வந்தது. The கண்கள் eye keeps தொடர்ந்து seeing பார்த்து கொண்டிருக்கிறது, and then மேலும் see. பார்க்கிறது, and then மேலும் மேலும் see. பார்க்கிறது. Left you broken. உங்களுடைய வாழ்க்கையை அது உடைக்கிறது. Yes. All the natural senses. இப்படிப்பட்ட எல்லா விதமான ஐம்புலன்களும் We were governed by. இவைகளினால் நாம் ஆளுகை செய்யப்பட்டு We gave கொண்டிருந்தோம். easily to their rule in their life. அவைகளினுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் காணப்பட்டோம். And they have left us broken. இவைகள் நம்மை உடைந்த இருதயத்தோடு கூட இருக்க செய்தது. They are disappointed. அவைகள் நம்மை ஏமாற்றம் அடைய செய்தது. And that has finally made you empty. கடைசியாக நம்மை அதை வெறுமை அடைய செய்தது. Regardless of you yielding to your natural நீங்கள் senses. உங்களுடைய சுபாவத்திற்கு Regardless of you yielding to your natural நீங்கள் உங்களுடைய சுபாவத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் इंद्रियों को जो समर्पित करते हैं उसके बिना परवाह किए and yet you were left broken, இருந்தாலும் நீங்கள் உடைக்கப்பட்டீர்கள், disappointed, நீங்கள் ஏமாற்றம் அடைந்தீர்கள், dissatisfied, நீங்கள் விரக்தி அடைந்தீர்கள், and finally empty. கடைசியாக வெறுமை அடைந்தீர்கள். We இதை see நாம் that பார்க்கிறோம், all around. நம்மை சுற்றி பார்க்கிறோம். And we see that even in our own lives. நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலும் ஒரு அளவிலே இதை நாம் பார்க்கிறோம். So we bring our water ஆகவே நம்முடைய குடத்தை நாம் கொண்டு வருகிறோம். again and again, longing for something. மறுபடியுமாக எதையோ வாஞ்சித்து கொண்டு வருகிறோம். Anything ஏதாவது that will fill our inner void. நம்மளுடைய உள்ளான வெறுமையை அது நிறைவு செய்யக்கூடுமோ என்று வருகிறோம். But, ஆனால் அது முடியாது. and I would like to நான் say, சொல்ல விரும்புகிறேன், before I close, முடிக்கும் முன் there's much more இன்னும் to share, but the time is நேர gone. குறைவினால் I may have to continue to share. அடுத்த வாரம் பகிர்ந்து கொள்வேன். But I would like to share one thing before I முடிக்கும் முன் ஒன்று சொல்கிறேன். close. Our present நம்மளுடைய இப்பொழுதுடைய நேசர் is the 6th husband. 5 புருஷர்கள். That's what the Lord says here, verse 18. For thou hast had 5 husbands, and he whom thou now hast is not thy husband. உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கிற புருஷன் உனக்கு புருஷன் அல்ல. The present இப்பொழுது Lord, உனக்கு நேசன், the present one with whom you இப்பொழுது யாரோடு கூட நீ வாழ்கிறாயோ is the 6th. அது உனக்கு 6வது புருஷன். Number 6வது என்ற எண் in the Bible New அந்த வேதத்தினுடைய எண்ணியலில் बाइबल के संख्या के अनुसार it speaks about. அது மனிதனை குறித்து பேசுகிறது. Yes. In other இன்னொரு words, வார்த்தையிலே we have flirted with 5. 5 We are given to the 5 5 senses, புலன்களோடு கூட நாம் இருந்தோம். lived pleasing the 5 5 senses, புலன்களை சந்தோஷிப்பித்து வாழ்ந்தோம். and feeling that we would have some satisfaction. நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்து வாழ்ந்தோம். It left us broken, அது disappointed. நம்மை உடைத்து அது ஏமாற்றியது, கடைசியாக வெறுமையாக்கியது. Now there's a ஆனால் 6th இப்பொழுது one. 6ஆம் ஒருத்தன். And who is this? யார் 6th இந்த one? 6வது மனிதன்? Is the number. அது மனிதனுடைய எண்ணாகும். Number. அது மனிதனுடைய எண், Manushka. Number. மனிதனுடைய இலக்கமாகும். Sankhya. Sankhya. Right. You know, so we see இங்கு நாம் here. பார்க்கிறோம். What is that speaker? அது எதை குறித்து பேசுகிறது? You know, that speaks about the lust of the eye, the lust of the flesh, and the pride of life. அது எதை குறிக்கிறது என்றால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை குறிக்கிறது. The lust of the flesh, கண்களின் இச்சை, the lust of the flesh,
the lust of the மாம்சத்தின் eye இச்சை, and the pride of ஜீவனத்தின் பெருமை. the lust of the eye கண்களின் இச்சை, and the pride of. ஜீவனுடைய பெருமை. That's all that man longs for. இதையே மனிதன் விரும்புகிறான். What man longs மனிதன் என்ன விரும்புகிறான்? for is the lust of the flesh, அந்த மாம்சத்தின் இச்சையை விரும்புகிறான், the lust of the கண்களின் இச்சையை விரும்புகிறான், eye, and the pride of life. All that is ஜீவனின் in the world is that's what man wants. ஜீவனின் பெருமை. உலகத்தில் இருக்கிற இவைகளை All விரும்புகிறான், that is in the world. உலகத்தில் இவைகளை விரும்புகிறான். All that is in the world to entice us away from the man on the well. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த கிணற்றின் மேல் அமர்ந்திருக்கிற இவரை அப்புறப்படுத்துகிறது. From the man on the well. அந்த கிணற்றில் இருக்கிற மனிதரை அப்புறப்படுத்துகிறது. Yes. All that the world system is trying now. உலகத்தினுடைய எல்லா அமைப்புகளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. जो सिस्टम है या प्रणाली है, Yes. Is to bring satisfaction and purpose and fulfillment according to the world. இவைகள் எல்லாம் உலகத்திற்கு ஏற்றபடி நமக்கு சந்தோஷத்தையும் அது மகிழ்ச்சியையும் கொண்டு வர விரும்புகிறது. But it, ஆனால் அது முடியாது. the sixth ஆறாம் man மனிதன் cannot have. நமக்கு உதவி செய்ய முடியாது. Yes. And I would like நான் to சொல்ல விரும்புகிறேன். ஆகையால் the picture. இங்கு சித்திரம் என்னவென்றால், There's a ஒரு seventh. ஏழாம் மனிதர் இருக்கிறார். Only that man can satisfy. அந்த மனிதரே நம்மை திருப்திப்படுத்த முடியும். Five 5 மனிதர்கள் have left us நம்மை வெறுமையாக்கி விட்டார்கள். living for our five. நம்முடைய senses. 5 புலன்களுக்கு வாழ்வது, has it has disappointed. அவைகள் நம்மை அருப்தி அடைய செய்தது, உடைத்தது, நம்மை Dissatisfied. அதிருப்தி அடைய செய்தது. We thought we can be satisfied. We can be நாம் happy. சந்தோஷமாக இருக்கலாம், திருப்தி அடையலாம் என்று நினைத்தோம். ஆனால் அது நம்மை வெறுமையாக்கியது. And the pride of அந்த ஜீவனத்தின் பெருமை, the lust of கண்களின் இச்சை, the lust of the மாம்சத்தின் இச்சை, which is the nature of அது மனிதனுடைய சுபாவமாக இருக்கிறது. the number அது of man. மனிதனுடைய எண்ணாகும். Men thought, living for these things of the world will bring us satisfaction. இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்களினால் வாழ்வதனால் நமக்கு திருப்தி கிடைக்கும் என்று மனிதன் நினைத்தான். The world system, all that is in the world will satisfy உலகமும் man. அதனுடைய எல்லா மனிதர்களும் மனிதனை திருப்திப்படுத்தும் என்று நினைத்தான். No. இல்லை, That's what the Lord was driving to this person. இந்த நபரை தேவன் இதற்கு கொண்டு வந்தார். The sixth ஆறாம் மனிதன் is not her real husband. ஆறாம் புருஷன் அவளுடைய உண்மையான புருஷன் அல்ல. The seventh man is her. ஏழாம் புருஷனே அவருடைய புருஷன் ஆவார். Yes. And he is seated on the well. அவர் அந்த கிணற்றின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். And I want to say in closing, முடிக்கும் முன் நான் சொல்லுகிறேன், he is அவர் determined. தீர்க்க முடிவோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். He is seated on. அவர் கிணற்றின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். If she must draw from that old nature again, he must be moved out of her. மறுபடியுமாக அந்த சுபாவத்தின் கிணற்றிலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் அவரை அவள் அப்புறப்படுத்த வேண்டும். But he is seated with great ஆனால் determination அவர் பெரிய ஒரு தீர்மானத்தோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். to tell அவளுக்கு her சொல்லுவதற்காக, there's only one who can really fill the vacuum within you. உனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமையை நான் மாத்திரமே அது நிரப்ப முடியும் என்று சொல்கிறார். That inner அந்த void, உள்ளான வெறுமை, that அந்த frustration, உள்ளான விரக்தி, everything that is of unbelief within, நமக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசமான எல்லா காரியங்களும் only the seventh man, the Lord Jesus Christ, can remove. இயேசு கிறிஸ்துவானாகிய ஏழாம் புருஷரே அதிலிருந்து நம்மை விடுதலை செய்ய முடியும். So I would like to say in closing, நிறைவு செய்வதற்கு முன்பாக let's read. நாம் இதை உணர வேண்டும். He is அவர் determined. தீர்க்கமான முடிவோடு கூட இருக்கிறார். That's the thought I want to bring us tonight through this type that we have seen இந்த மாதிரியின் of Christ and the church. அந்த கிறிஸ்து சபையினுடைய மாதிரியிலிருந்து இதையே நாம் பார்க்கிறோம்.
இதையே நான் சொல்ல The விரும்புகிறேன். Lord is determined. தேவன் தீர்க்க முடிவோடு கூட The இருக்கிறார். Lord needs to go through Samaria. தேவன் சமாரியாவிலே நிச்சயமாய் செல்ல வேண்டியதாயிருந்தது. अवश्य उसे समरिया होके गुजर He sat on the well in the 6th 6ஆம் மணி வேளையிலே அவர் அந்த கிணற்றில் மேல் அமர்ந்தார். कुएं पे बैठ गया right on the well கிணற்றின் மேல் அமர்ந்தார். कुएं के करीब to make sure நிச்சயப்படுத்தும்படியாக she would no more draw from that. இனிமேல் அந்த கிணற்றிலிருந்து அவள் தண்ணீர் எடுக்க கூடாது என்கிற நிச்சயத்தோடு கூட may that word be loud and clear to us tonight through this இந்த time. அடையாள குறியனுடைய படிப்பினையோடு கூட இது உங்களுக்கு தெளிவாக Let விளங்கட்டும். the Lord break us from that yoke of unbelief. அவிசுவாசமாகிய We must experience the pouring in of the oil and wine in our lives. அவிசுவாசமாகிய அந்த அந்நிய நுகத்தை தேவன் உடைக்கட்டும். நாம் அந்த எண்ணெயும் ரசம் ஊற்றப்படுகிற அனுபவத்தை நாம் நிச்சயமாக அனுபவிக்க That வேண்டும். we may be broken from that bondage and union with our natural five நம்மளுடைய அந்த சுபாவமான ஐம்புலன்களினுடைய இணைப்பிலிருந்து நாம் உடைக்கப்பட வேண்டிய அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும். We do not have to be remaining in the realm of disappointment, dissatisfaction and brokenness and also being empty. ஆகவே நாம் அந்த ஏமாற்றம் அடைந்த அதிருப்தியான அந்த நிலையிலிருந்து அந்த வெறுமையான நிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். Oh, may God help us. And the sixth man 6ஆம் மனிதன் is not your husband. உன்னுடைய புருஷன் அல்ல. Yes. May தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். தேவன் உதவி செய்யட்டும். God is. தேவன் தீர்க்க முடிவோடு கூட இருக்கிறார். Let's not go fatter, but let us really நாம் பருமனாக வேண்டாம், நாம் உண்மையிலே வளருவோம். heavier, but let நாம் பாரமாக வேண்டாம், நாம் உண்மையிலே வளருவோம். हम बल्कि हम वृद्धि करें yes, let us நாம் grow. வளர்ச்சி அடைய வேண்டும். Let us நாம் grow. வளருவோம். Yes. Let us grow on in தேவனுக்குள்ளாக நாம் முன்னேறுவோம். yes. Yes. Let that salvation be something progressive in our life. இந்த ரட்சிப்பானது ஒரு வளர்கிறதாக I want to காணப்படட்டும். tell you, God is determined தேவன் தீர்க்க முடிவோடு கூட இருக்கிறார். and God will have a தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை who will come into that ultimate purpose. தேவனுடைய அந்த உயர்ந்த நோக்கத்திற்கு வருகிற ஜனங்களை தேவன் நிச்சயமாக கொண்டிருப்பார். Shall we all stand up? அவருடைய பிரச்சனத்தில் எழுந்து காணப்படுவோம். Let us know one ஒரு காரியத்தை உணர்வோம். that God is. தேவன் தீர்க்கமாக இருக்கிறார். If you want to draw from that old nature, மறுபடியுமாக அந்த பழைய சுபாவத்திலிருந்து எடுக்க விரும்பினால் you know, you have to move him out of. அந்த வழியிலிருந்து அவரை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். But he is there. ஆனால் அவர் தீர்க்கமாக அங்கு இருக்கிறார். He must go through. அவர் சமாரியாவின் வழியாக நிச்சயமாய் போக வேண்டும். He must meet with his church. அவர் தன்னுடைய சபையை நிச்சயமாய் சந்திக்க வேண்டும். We are moving from 6th hour to the 7th 6ஆம் மணி வேளையிலிருந்து 7ஆம் மணி வேளைக்கு நாம் போய்க் கொண்டிருக்கிறோம். to meet with the 7th அந்த 7ஆம் மனிதரை சந்திப்பதற்கு who is our real. அவரே நம்முடைய உண்மையான புருஷர். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். I request Jomon to come forward.